அந்த சீட் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். அப்பாயின்மெண்ட் ஃபெசிலிட்டி மட்டும் எந்த நாளில் எந்த நேரத்தில் நான் டாக்டர் பார்க்க விரும்புகிறேன் அப்படிங்கிற அந்த அப்பாயின்மெண்ட் ஃபெசிலிட்டி மட்டும்தான் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நெஞ்சைவு பிரிவில் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். கூடிய விரைவில் நம்ம மற்ற மாவட்டங்களுக்கும் இந்த வாட்ஸ்அப் சேட்பாட் அறிமுகப்படுத்துவோம். அப்பாயின்மெண்ட் ஃபெசிலிட்டியும் படிப்படியாக மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அப்புறம் அப்பாயின்மெண்ட் நம்ம பண்ணால் தான் வெயிட்டிங் டைம் குறையும். இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம்ல, அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த நாளில் இத்தனை மணிக்கு வருவோம்னு தெரியும். அப்போ கண்டிப்பாக வெயிட்டிங் டைம் குறையும். இது ஃபஸ்ட்டு அந்த பைலட் பேசிஸில் நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டுருக்கோம். அப்பாயின்மெண்ட் ஃபெசிலிட்டி வெயிட்டிங் டைம் எப்போ குறையும்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு புக் பண்ணிவிட்டு அட்வான்ஸாக நம்ம பதிவு பண்ணிவிட்டு வந்தால் தான் வெயிட்டிங் டைம் குறையும். இப்போ இந்த க்யூவில் நின்று நம்ம ஓபி சீட் எடுக்க வேண்டாம் அப்படிங்க வீட்டிலேருந்தே நீங்கள் ஓபி சீட் எடுத்துக்கலாங்கிறத அதை நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் நம்ம நலம் டிஎன் அப்படிங்கிற ஒரு சேவையை ஒரு செக்ஷன் 8 கம்பெனி ஆரம்பித்து அதன் மூலமாக ஒரு ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து பெரும் நிறுவனங்கள் கார்ப்பரேட்ஸ் மட்டுமல்ல ஒரு பொதுமக்களும் அதில் டொனேட் பண்ணலாம். அரசு மருத்துவமனையோட கட்டமைப்பை மேம்படுத்தணுங்கிறதுக்காக நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரொம்ப நிறைய பேர் முன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுவரை 2.8 கோடி இந்த ஒரு சில நாட்களிலே நம்ம நலம் டிஎன் அந்த ஃபவுண்டேஷனுக்கு கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய பேர் நாங்கள் வந்து நேரடியாக முதலமைச்சர்கிட்டே நம்ம கொடுக்குறோம், 1 கோடி அளவுக்கு நாங்கள் செக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அவங்களே வாலண்டியராக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், இது 100% டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் அது எந்த பர்பஸ்க்காக நம்ம மக்கள் டொனேட் பண்ணுறாங்களோ அதற்காகத்தான் இந்த பணம் முழுதும் பயன்படும். அதனால் இன்னொரு விஷயம், நீட் ரிசல்ட் வந்திருக்கு. அதில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி பெற முடியாத மாணவர்கள் நீங்கள்லாம் மனம் உடைந்து போக தேவையில்லை. கண்டிப்பாக இந்த உலகம் பெறுது, வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நாங்கள் இருக்கோம், தமிழக அரசு இருக்குது, உங்கள் அண்ணன் தலைமையிலான அரசு உங்களை பார்த்துக்கும். கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வெற்றி பெற முடியாத மாணவர்களுக்கு மனம் வருத்தம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நானும் போட்டித் தேர்வுலாம் எழுதியிருக்கேன். அது எந்தளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி அது கிடைக்கலன்னா கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம் இருக்க தான் செய்யும். அந்த பெரிய வழி இருக்கும், அதை நாங்கள் உணர்கிறோம். ஆனால் அதை நம்ம மீண்டு வரணும். அதுதான் ஒரு வாழ்க்கை. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இங்கே இருக்கிற வெற்றி பெற முடியாத மாணவர்கள், அவங்க குடும்பத்தில் அவங்க பெற்றோர்கள்லாம் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி அரசு ஒரு சேவை மையம் வச்சுருக்காங்க. 104 எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த நேரத்தில் கூட இருக்கணும். வெற்றி பெற முடியாத மாணவிகளுக்கு நீங்கள் கூட இருந்து அவங்களுக்கு நீங்கள் ஒரு உறுதுணையாக இருக்கணும். அங்கே மென்டல் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். தேவைப்படும் பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த சேவையை பயன்படுத்தி ட்ரெயின்டு கவுன்சிலர்ஸ்லாம் இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக அவங்க ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு வசதியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இறுதி நாள் வந்து ஜூலை 23 5 மணி வரைக்கும், மாலை 5 மணி வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் நம்ம இன்வைட் பண்ணுறோம். அதன் பிறகு முடிந்த பிறகு கவுன்சிலிங்ஸ் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். கவுன்சிலிங் முன்னாடி சீட்ஸ் எவ்வளோ இருக்குது நம்மகிட்ட? நம்ம என்ன இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மத்திய அரசு கோரிக்கை வச்சிருக்கோம் இருக்கக்கூடிய காலேஜஸில் சீட் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அறிவித்த மாதிரி தமிழக சுகாதாரத்துறை கரெக்டான டைமில் அந்த ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் அந்த எல்லாமே சப்மிட் பண்ணதுனால நம்ம இந்த வருஷம் 3 அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நம்ம தலா 50 இடங்களை நம்ம அதிகமாக பெற்றிருக்கோம். இது ஒரு பெரிய ஒரு ஏழை மாணவர்களுக்கு, தமிழகத்தில் உள்ள மாணவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக தான் நம்ம பார்க்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் சுகாதாரத்துறையின் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க இந்த எவ்வளோ சீட்ஸ் இருக்குங்கிறத கடைசி ஃபைனல் சீட் மேட்ரிக்ஸை வந்து நாங்கள் அந்த அப்ளிகேஷன் முடியறதுக்குள்ளே நாங்கள் பப்ளிஷ் பண்ணிடுறோம். கண்டிப்பாக பின்பற்றுவோம். கண்டிப்பாக பின்பற்றுவோம். இல்லை, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இது விஷயமா அவர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளோட கலந்து பேசி அது சம்பந்தமாக அது வாய்ப்பு இருந்ததுன்னா அதை பண்ணுவோம். அரசோட பரிசுகள் இருக்கா சார்? ஒரே நிமிஷம், இதுதான் ஃபைனல் சீட் மேட்ரிக்ஸ். இப்போ சுகாதாரத்துறை செயலாளர் இப்போ ஃபைனல் சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த புள்ளி விவரங்கள் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா
தமிழகத்தில் இந்த ஆண்டு 13,999 13,999 சீட்ஸ் இப்போ நம்ம இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனைகளில் மட்டும் 5,349, தனியார் மருத்துவ கல்லூரியில் 8,650 இந்த இடங்கள் மருத்துவ இடங்கள் மொத்தம் இன்க்ரீஸ் ஆன சீட்ஸ் மட்டும் 950 இடங்கள் இந்த வருஷம் அதிகமாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் அரசு மருத்துவக் கல்லூரியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 150, தனியார் மருத்துவக் கல்லூரியில் 800 இடங்கள் நம்ம கூடுதலாக கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூலை 23 இறுதி நாள் அந்த அப்ளிகேஷன்ஸ் விண்ணப்பங்கள்லாம் சமர்ப்பிக்கிறதுக்கான இறுதி நாள். அதன் பிறகு விரைவில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம கவுன்சிலிங் நடத்தி அந்த அட்மிஷன்ஸை நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் அந்த 7.5 சொல்லும்போது முதல்வர் முடிவெடுப்பார் சொன்னீங்க, துறை அதிகாரிகள் அது பரிசீலனை அரசோட பரிசீலனை இருக்கா? 10ஆம் உயர்த்தணும் அப்படிங்கிறது அரசோட பரிசீலனை இருக்கா? நான் இதை பற்றி நான் கன்ஃபார்மாக நான் சொல்ல முடியாது. கன்ஃபார்மான பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, அரசு மருத்துவமனைனாலே கூட்டமாக இருக்கும், அரசு மருத்துவமனைனாலே அந்த இடம் அந்த சுகாதாரமாக இருக்காது, அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் க்ளீனாக இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட பரவலாக இருக்குது. நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணணும். நீங்களும் கூட வந்தீங்க. முன்ன இருந்ததோட இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் ஆனால் கண்டிப்பாக இன்னும் மேம்படுத்தணுங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். கூடிய விரைவில் இதில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கழிவறைகளுக்காக ஒரு தனியான ஒரு QR கோட் ஸ்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு எளிமையான ஒரு QR கோட் ஸ்கேனில் அந்த கழிவறை சுத்தமாக இல்லையா அப்படின்னு நம்ம இது பண்ணிட்டா உடனே அந்த சூப்பர்வைசருக்கு போகும். அரை மணி நேரத்தில் அது க்ளீன் பண்ணலன்னா டீனுக்கு போகும். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் மற்ற மருத்துவமனைகளும் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இல்லை, என் கவனத்துக்கு வரல. நான் விசாரிக்க சொல்கிறேன். ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது மாலை நேரத்தில் அம்மா கிளினிக் கொண்டு வந்தாங்க. பெரும்பாலும் வேலைக்கு போகிறவங்க காலையில் தான் ஓபி வர வேண்டியதாக இருக்குது, மாலை நேரத்தில் கிளினிக் வேணும் அப்படிங்கிறது பெரும்பாலும் இது ஒரு முக்கியமான மக்களோட தேவையாக இருக்குது, கோரிக்கையாகவும் இருக்குது. கண்டிப்பாக நம்ம செயல்படுத்த போகிறோம். பட்ஜெட்டில் இதுக்கான அறிவிப்பு வரும். இங்கே கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதனால் என்னென்னா மருத்துவமனை மட்டும் இல்லை, அனைத்து அரசு அலுவலகங்களும் அங்கே அலுவலகத்தில் பணிபுரியும் அதிகாரிகளும் ஊழியர்களும் எந்நேரம் வேண்டுமானாலும் ஒரு அந்த தலைமையிலிருந்து ஒரு விசிட் வரலாம். அதனால் நம்ம கடமையை தவறாமல் நேரத்துக்கு வந்து கரெக்டாக அனைவரும் நம்ம கடமையை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.